ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிட்டு பேசுங்க. உங்களுக்கு என்ன கொரோனாவான்லாம் கேட்டிருந்தீங்க. ஒரு கொரோனாவும் இல்ல பார்த்துக்கோங்க. ஒரு வியாதியும் கிடையாது. நான் சும்மா தான் வந்து மாஸ்க் போட்டுட்டு பேசிட்டு இருக்கேன். அதுவும் ரீசன் நான் சொல்லியிருந்தேன், எனக்கு பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையாவே இந்த வீடியோ வந்து மாஸ்க் இல்லாம நான் பேசி பார்த்தேன் பார்த்துக்கோங்க. என்னால பேசவே முடியல. ரொம்ப டைம் ஆயிட்டே இருந்துச்சு. சரி மாஸ்க்கை போட்டுட்டே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டுட்டு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்போ எப்படி தொணன்னு பேசியேன் பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் எனக்கு பேசவே வர மாட்டேங்குது. சிரிப்பா தான் வந்துட்டு இருந்துச்சு. அதான் ஓகே, எதுக்கு ஓத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் தூக்கி போட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கமெண்ட்ஸ்க்கு தான் அகைன் நான் ரிப்ளை பண்ண போறேன் பார்த்துக்கோங்க. இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ரொம்ப டஃப்பான ஃபேஸ் தான் பார்த்துக்கோங்க. முள்ளில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எக்ஸாமுக்கு நம்ம ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம். ரொம்ப பயமா இருக்கும். ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படிதான் எனக்குமே இருக்கு. நான் வீடியோவில் எப்படி உட்காந்து பேசுறதுனால நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அப்படிலாம் தப்பு கணக்கே போட்டுறாதீங்க. நானே பயந்து தான் இருக்கேன் பார்த்துக்கோங்க. ரொம்ப பயமாக தான் இருக்குது. எப்படி கடந்து வரேன்னு தெரியாமல் தான் நானும் இருக்கேன். ஆனால் நான் ஃபாலோ பண்ணுறதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து மறந்த மாதிரி இருக்குது. ஆல்ரெடி படித்தது கூட எல்லாமே மறந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்காக தான் நான் ரிப்பீட்டடாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னா, படிக்காதீங்க, ரீட் மட்டும் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு. இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து படிக்காதீங்க மக்கா. படிக்கவே செய்யாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து இன்னும் பயத்தை தான் உண்டு பண்ணும். சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து நிறைய படிச்சிருப்பீங்க. இப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸில் நீங்கள் படிக்க போகிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவ போகிறது இல்லை. ஆல்ரெடி நீங்கள் படித்ததை நீங்கள் இப்போ ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணி விடுங்க. நீங்கள் இப்போ படிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா நம்ம இப்போ புதுசாக, அதாவது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம படித்ததே திரும்பி திரும்பி படிக்கும்போது நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, மறந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். நல்லா படித்ததாக இருக்கும், ஆனால் இப்போ படிக்கும்போது மறந்த மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, எக்ஸாம் நெருங்கின ஒரு பயம்தான். அதனால தான் நான் ரிப்பீட்டடாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து படிக்காதீங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு. கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம இந்த கொஸ்டினை வந்து நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்காதீங்க. படிக்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுறதும் ஃபியரும் அதிகமாக தான் ஆகும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணுறனோ அதை தான் நானும் ஃபாலோ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இந்த லாஸ்ட் டைமில் போட்டு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி படித்தோன்னு வைங்களேன், ஆல்ரெடி நம்ம நல்லா படித்ததாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கும்போது எல்லாமே புதுசாக படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீலிங் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுறது தான் பெஸ்ட்டு. இது பார்த்துக்கோங்க. இன்னொன்று, எல்லாத்தையுமே இந்நேரம் நீங்கள் போட்டு முட்டி முட்டி படிக்கவும் முடியாது. ஜஸ்ட் ரீட் பண்ணுறதுக்கான டைம் தான் இப்போ நமக்கு இருக்கவும் செய்யும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணுங்கள். படன்னு வாசிச்சு விட்டுருங்க. அது மட்டும் பண்ணிடுங்க. அது மாதிரி நான் இன்னொரு கமெண்ட் வந்து பார்த்துருந்தேன். ஐஎன்எம்ல உள்ள இயர்ஸ் எல்லாமே மறந்து போகுது, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஒன்றும் பேடிக்காண்டாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து பெரிய அளவில் இயர்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க. அது வந்து நம்மளால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அதை வச்சு கெஸ் பண்ணியாவது நம்ம வந்து போட்டுடலாம். ஒன்றுமே படிக்காட்டால் கஷ்டம். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு மறந்து போகிற மாதிரி சிச்சுவேஷனாக இருந்தால் கூட. ஸோ இயர்ஸையுமே நான் அதை தான் சொல்லுவேன், ஜஸ்ட் ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. இருந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி வந்து படிக்காதீங்க. அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்க வேண்டிய நாட்கள் எல்லாம் நம்ம வந்து தாண்டியாச்சு. அந்த நாட்கள்லாம் போயாச்சு. இப்போ இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கிறது வந்து எந்த ஒரு யூஸ்மே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து நம்மள ஒரு பயத்தில் தான் கொண்டு போய் கடைசியில் வந்து நம்மளை நிறுத்தும் பார்த்துக்கோங்க. மாதிரி பார்த்தீங்கன்னா 11th 12th சிறப்பு தமிழில் உள்ள கலைச்சொற்கள் படிக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. நான் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் சும்மா வாசிச்சு தான் விடுங்க. நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஜஸ்ட் ரீட் பண்ணி மட்டும்தான் விடுறேன். ஏன்னா இந்நேரம் போட்டு நம்ம அதையுமே ஸ்ட்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து கடைசியில் அது ஒரு பெரிய பயத்தில் தான் கொண்டு போய் விடும். இன்னும் நம்ம படிக்கிறதுக்கு நிறைய இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் என்னதான் முட்டி படித்தாலும் அது வந்து ஒரு யூஸே கிடையாது. ஏன்னா நம்ம இந்த முட்டி படிக்கிற விஷயங்களெல்லாம் அந்த நாட்களெல்லாம் தாண்டி வந்தாச்சு. அதனால் இப்போ உள்ள நாட்களில் வந்து கலைச்சொற்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணி விடுங்க. அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. எனக்கு மோட்டிவேஷ்னலாலாம் சீரியஸாக எனக்கு பேச வராது. உள்ளது உள்ள போல் அப்படியே எனக்கு சொல்ல தான் வரும் பார்த்துக்கோங்க. நான் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை தான் ஆக்சுவலாக நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பார்த்துக்கோங்க. அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஒருவேளை நான் சொல்கிறது ஏதாவது உங்களுக்கு இல்லை இப்படிலாம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வந்து விட்டுருங்க.
ஸோ ஃபைனலாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம் இதுதான் பார்த்துக்கோங்க. ஓவர் திங்க் பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. இவ்வளோ நாள் படித்ததை வச்சு படித்ததுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டு டேரெக்டாக போய் எக்ஸாம் எழுதுங்க. ஏன்னா இப்போ நம்ம ஓவர் திங்க் பண்ணுறதுனாலையோ ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனாலையோ எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருந்தோன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட ஐயோ பயத்திலே நம்ம வந்து படிக்காமல் இருக்கிறதெல்லாம் படிக்கணும்னு தோணும், சும்மா மொபைல் பார்த்துட்டு இருக்க நேரம் படிக்கணும்னு தோணியிருக்கும். இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸில் போட்டு நம்ம பயந்து என்னத்தை தான் நடக்க போகுது பார்த்துக்கோங்க, ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. ஸோ அதனால் கேஷுவலாக போய் எழுதிட்டு வாங்க, நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு நம்புவோம். அவ்வளோதான். நான் வந்து என்னெல்லாமோ மனசில் பட்டதை அப்படியே பேசியிருக்கேன். எனக்கு சீரியஸாக நான் வந்து எல்லா வீடியோலையும் உங்கள்கிட்ட சொல்கிற போல தான் எனக்கு மோட்டிவேஷ்னலெலாம் சீரியஸாக எனக்கு பேச வராது. அப்படி உள்ளது உள்ள போல் எனக்கு பேச வரும். இப்போது என்ன மனசில் பட்டதை அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.